கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 89வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 89:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துக்கிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். ஓபரபா ஓபரபா ரிகரபரா ரிகரபா ரிகரபரா ரிகஷபரபரபரபரா. பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். யா பலத்தால் இடை கட்டினீர். இமானாரா இகனாரா எபானாரா இகரகா இகரகரா இகஷபரபரபரபரா. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. யாத்தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். ஊரிபாரா உகிரகா உகனகரா ஒப்பரவா ஒப்பரவரா விகசகரகரகரகரா. மோல்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். மூல்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். இபனாரா இபினாரா ஏவனாரா எஃபரவா எவரகரா இகரகரகரகரகரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ்லாட். சங்கீதம் 89வது அதிகாரத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திரும்ப ஒரு வார்த்தை, 2 வார்த்தை. ஒன்று அவர்கள், அப்புறம் அவன். அவர்கள் என்றால் யார்? மக்கள். அவன். இப்ப இவ்வளவு நேரமும் சரி, முதல் வசனத்தை வாசம். சரி, நீ ரே. இந்த நீரேங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்ஷன் மாறும். இவ்வளவு நேரம் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஆண்டோடைய வல்லமையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டைரக்ஷன் நேராக எங்கே போகுது? நீரே. இப்போ ஒரு இடம் நம்ம ரெகுலராக வாசிச்சது, அங்கே டைரக்ஷன் மாறுத நமக்கு காட்டுறேன். எப்படி டைரக்ஷன் மாறுதுன்னு அவங்களுக்கு நான் காட்டுறேன். எடுத்துக்கோங்க. யோவான் 1வது அதிகாரம். இப்போ டைரக்ஷன் மேலேருந்து கீழே வரும். 1லேருந்து 5 வசனம் வசனம். இது எங்கே பார்க்குறோம்? மேலே. அப்படிதானே? அப்படிதானே? அந்த வார்த்தை தேவனாய் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதெல்லாம் எங்கே இருக்குது? வானத்துணக்கு பார்க்குது. சகலமும் அவர் உடம்பை உண்டாயிடுச்சு. உண்டானதும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சரி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கும். அந்த ஒளி இல்லை, பிரகாசம் இல்லாமல். இது வர மேலே இருந்த டைரக்ஷன் இப்போ கீழே வருது பாருங்க. கீழே வருது அவளுக்கு கழிச்சு 6. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எங்கே இருந்தான்? பூமியில். யோவான் ஸ்நானன் பூமியில் இருந்தான். அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆமாம், யோவான் ஸ்நானன் இங்கே இருந்தாரு பூமியில். அப்போ டைரக்ஷன் மேலே வந்து என்ன செய்யுது? கீழே வருது. ஆனால் இங்கே கீழே இருந்து மேலே வரும். நீரே. நீரேன்னு என்ன அர்த்தம்? அவர் மாத்திரம்.
இந்த ஆஸ்பத்திரியில் எத்தனை டாக்டர் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது. மதுரையிலேருந்து வர்றவங்களா யார்? ஆடு மாடா ஆப்ரேஷன் பண்ணுறவங்க வர்றாங்களா இல்லையா? அவங்களும் செய்கிறாங்களா? அவங்களும் டாக்டர் தான். ஒரு காலத்தில் என் தகப்பனார் மாத்திரம் இந்த டாக்டர், வேறு ஒரு வேலும் கிடையாது. ஆனால் போய் 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 எத்தனை டாக்டர் இருக்காங்களா யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே நீரே, நான் என்ன அர்த்தம்? நீர் மாத்திரம். அவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிங்க பார்ப்போம். உம்முடைய தயவினால் எங்களுக்கு உயரும், உம்முடைய பலத்தினால் மகிமையாக இருக்கிறது. அந்த பல மகிமையை இதுவரை நம்ம எதன் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானம் பூமி. 11 வானங்கள் உம்முடையது, நீரே. இந்த நீரே தான் அந்த நீர். ரெண்டு நீரே ஒன்றா வேறையா? அவர் ஏமா இப்போ எல்லாமே ஒரு எல்கைன்னு ஒன்று இருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஆந்திரா. ஒரு காலத்தில் ஸ்மக்லிங்னு ஒன்று இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்மக்லிங், கடத்தல். அரிசியை கடத்துவாங்க, அதை கடத்துவாங்க, எல்லாம் கடத்துவாங்க. இப்போ ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. திறந்து விட்டாச்சு, எங்கனாலும் போ அப்படின்னு. எல்கை இருக்கு. எதுக்கு எல்கை இருக்கு? இந்தியாவுக்கும் சிலோனுக்கும். நீ நினைச்சா போக முடியுமா? போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு வானம் அவருடையது. இது ஏதாவது ஒரு தேசத்துக்காரன் இந்த வானம் இங்கிருந்து இதுவரை யாரும் சொல்ல முடியும்? அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன், ஒரு யாராலும். அதனால தான் அவரது எதுனா யாராலையும் உரிமை பாராட்ட முடியாத காரியம் அவர். புரியுது அவங்களுக்கு? யாராலையும் பூமி உம்முடையது. இந்த பூமி உம்முடையதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பூமி பேசுது. என்ன செய்யுது? அது எப்படி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவன் 500 கிராமம் என் கிராமம், நான் தான் எனக்கு சொந்தக்காரன்னு சொன்னான். ஆனால் கொஞ்ச நாள் அவன் மனுக்குள்ள விட்டான். அப்புறம் அவன் பையன் வந்தானுங்க, 20 பசங்களாம், நிறையா டீப் எல்லாத்துக்கும். ஆளுக்கு 20 கிராமம் கிடச்சிட்டான். அவங்க அதுக்கு ஜமீன்தார்கிட்ட பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவங்க எங்கே வந்துட்டாங்க? கடைசியில் எல்லாரும் எனக்குள்ளே தான் வரணும், ஆனால் இருக்கிற வரை ஏன் இது ஏன் இதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? மண் சொல்லு. புரியுது உங்களுக்கு? அதைத்தாங்க நம்ம பார்க்குறோம். ஆண்டோட கிரியேட்டர் எல்லாத்தையும் இந்த பூமியை அவர் தான் அஸ்திவாரப்படுத்திருக்கிறாரு. எங்கள் அப்பா இந்த உலகத்தை விட்டு போவோன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தூங்கிட்டு இருந்தார், ஆக்சிடென்ட் போயிட்டார். புரியுது உங்களுக்கு? அவர் நான் தான் கடைசியாக பாய் சொல்கிறேன். நான் போய் ஓட்ட பஞ்சத்தில் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர பாருங்க போனார். ஆனால் எங்கே போயிட்டார்? புரியுது உங்களுக்கு? அப்போ எல்லாருமே ஒரு நாள் எங்கே போயிடணும்? ஆண்டவர் கிரியேட் பண்ண பூமிக்கு போனோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பாரு. நம்ம அந்த வானத்துக்கு போயிடும். எங்கே போயிடும்? வானத்து. வசனம் எடுத்துக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். இதை நம்ம பார்க்குறோம். வானமும் பூமியும் நமக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 44வது 1 கொரிந்தியர் 15:44 வாசனம். இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? விதைக்கப்படும், எழுந்தரிக்கும் உண்டு. புரியுது உங்களுக்கு? ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் போய் உட்காரும், வர்ற ஒரு ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும். சரி, இதுதான் நீரேங்கிறது கூடிய ஒரு விளக்கம். இந்த நீரையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது ஒரு கிரியேட்டர். ஏசாயா 51:1 நம்ம பார்க்குறோம். என்னன்றதை பார்த்தா ஒன்று அந்த சொல்கிறேன், அப்போ தான் வரும். இப்போ 2 கூட்டத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒன்று அவர்கள் யாருன்னு சொல்லுங்கள்? இஸ்ரேல் மக்கள். அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க 51:1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடின நீங்கள் எனக்கு செய்வீர்கள். கண்மலையையும் நோக்கி பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி தெரியும். என்னுடைய தகப்பனா டாக்டர் ஹெச் லைசாண்டர் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சைக்கிள் வந்தார். என்ன வச்சுருந்தாரு? ஒரு சைக்கிள் வச்சுருந்தாரு, ஒரு கோட் வச்சுருந்தாரு, ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து வச்சுருந்தார். இதுதான் எங்கள் அப்பாவுடைய சொத்து. அப்போ அவர் கல்யாணம் ஆகலை, சிங்கிள் மேன். ஆனால் கல்யாணம் கட்டினார், 5 பிள்ளைகள் பண்ண வச்சார்.
சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைசாண்டர் ரீயூனியன் அப்படின்னு வச்சாங்க. ரீயூனியன் என்னது? எல்லாரும் ஒன்றா சந்திக்கணும். என்னுடைய தங்கச்சி மகன் சுகாசி இருக்கிறவர், அவர் எல்லாத்துக்கும் ஒரு சிவப்பு கலர் டிஷர்ட், ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க இருந்தாங்க. வாத்தா அதை யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் மக டின்னாதிக்கு மாப்பிள்ளைக்கு வந்து 2 பிள்ளை. அப்போ ஒரு பையன் அந்த 2வது காணும் வரலாம். இந்த மாதிரி இதுதான் க்ளோஸ் சர்ப்ரைஸ். ஆம்பளை பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அவங்களுடைய சந்ததி எங்கே வர்றோம்? பார்த்தா கூட்டம், அந்த கூட்டம் இதெல்லாம் யார் மூலமாக வந்துச்சு? ஒரு ஆள் மூலமாக வந்துச்சு. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம் 2வது வருஷம். ஐயோ பாருங்கள், ஒரு ஆளாக இருந்தார். அப்புறம் அழைத்து எப்படி பெருக பண்ணனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவருக்கு எத்தனை பிள்ளை இருந்துச்சுன்னா, ஈசாக்குன்னு ஒரே ஒரு பையன். யாருக்கு? ஆபிரகாம். அது 100 வயசில் பிறந்த பையன். அதனால் என் பையனை சொல்ல முடியாது. அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. ஆண்டவர் ஏசாவை தள்ளிட்டார் போடான்னு. இந்த யாக்கோபுங்கிற ஒரு பையன் மூலமாக 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த 12 பிள்ளைகள் மூலமாக தேசம் ஃபுல்லாக நினைக்கிறது. இதுதான் அவருடைய வல்லமை. அதைத்தான் மீறே அவர்கள் பலத்திலே மகிமைப்படுகிறது. என்னன்னா, இப்போ இந்த இந்தியா தேசம் எப்போ வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இங்கே எத்தனை ஜனங்கள் இருக்காங்க தெரியாது. யார் யாரும் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தேசம் அப்படி கிடையாது. ஒரு ஆள் மூலமாக வந்து இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, செகண்ட் பார்ட்டை பாருங்க. உம்முடைய தயவுனாலே எங்கள் கொம்பு. தயவு கொம்பு அப்படின்னா என்ன பார்க்கணும் சரியா? இந்த தயவுங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகேமியா எடுத்துக்கணும். பக்கம் 6:1-6 9வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் இருக்கா? 6:1-6 பழைய ஏற்பாடு சார். நெகேமியா 9வது அதிகாரம் 28. அவர்கள் அரணான பட்டணங்களையும், இந்த அவர்கள் தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகல விதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டத்தையும் சுதந்திரித்து கொண்டுனா இவங்க சம்பாதிக்கல. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கானானியரை கட்டி வச்சாங்க. இது அவங்களுக்குன்னு சொல்லி. ஆனால் இவங்க ஏறி உட்கார்ந்துருக்காங்க. வாசிங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, கொழுத்து. என்னது? யாராவது ஒருத்தரெல்லாம் கொழு கொழுன்னு இருந்தால் அவங்களை பார்க்க எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நல்லா சாப்பிட்டு இதே இது எலும்பு தோலா முட்டா பூனை ஊதுனா கீழே வந்து அவங்கள பார்த்தா நல்லா இந்த பார்த்தா வரும். கொழு கொழுன்னு இருக்கும். அந்த கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? ஓப்பில் ஒரு கோப்பா இருக்காங்க, நல்லா புதுக்குன்னு இருக்கா. அவள் கோட்டெல்லாம் வெடிச்சுட்டு போல இருக்கு. எனக்கு பயமாக இருக்கும். சரி தள்ளி பார்ப்பீங்கன்னு பார்ப்பாங்க. இடித்தா நான் கீழே ஊதுது அந்த மாதிரி இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அதான் கொழுத்து. என்னது? கொழுத்து. இந்த கொழுத்துங்கிறது தான் இந்த தயவை நம்ம பார்க்கணும். புரியுது அவங்களுக்கு? தயவு இருக்கா? உங்களுடைய பெரிய தயவுனாலே செல்வமாகும். அது என்ன வாழ்வு? சாதாரண தயவு கிடையாது. ஓசிக்கே எல்லாம் கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? 2வது அதில் என்ன பார்க்குறோம்னா, எங்கள் கொம்பு உயரும். கொம்புக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது வல்லமை. லூக்கா 1வது அதிகாரம் 75வது. லூக்கா 1:75. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணியை கொம்பையர். இந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 89:3 என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை என் தாசனாகிய தாவீது. தாவீது இருக்காரா? அந்த தாவீது இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர்றாரு. பழைய ஏற்பாட்டில் எங்கே வர்றாரு? எப்படி வர்றாருன்னா, நமக்கு அவர்கள் இப்போ எப்படி மாறுது? நமக்கு. நீங்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகும்போது நாங்கள் டாக்டர் ஹெச் லைசாண்டர் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னு சொல்லுவீங்களா? இல்லை எங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும் தெரியுமா? ஆமாம், வேலை செஞ்சு கல்யாணம் கட்டி 2 குட்டி போட்டேன்னா இது எங்கள் ஆஸ்பத்திரி நீ சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வேற ஒரு பொண்ணு அங்கே நிற்பா வெளியில். புரியுது உங்களுக்கு? அதனால் எங்கே நான் பார்க்குறோம், நமக்கு
நமக்கு யாருக்கு? ரட்சணிய கொண்டு. இந்த ரட்சணிய கொண்டுன்னா நமக்கு விடுதலை கொடுக்குறது, பாவத்திலிருந்து கொடுக்குறது. அதுதான் நம்ம பார்க்குற 27 பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. கொம்புங்கிறது என்னது? வல்லமை. சரி, இதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னாகமம் 23வது அதிகாரம் 22வது 23 22 பக்கம் 202 வாசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்னா எகிப்துங்கிறது என்ன சொல்லுங்க? அடிமைத்தனம். என்ன சாப்பாடு கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. என்ன கிடைக்காது? அதான் சொல்றேன்ல, அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வேலை செய்றாங்க. ஆனா ஆள் எப்படி இருக்காங்க? சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ரயில்வே கேட்டில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த வயசு பொண்ணு வரும், ரொம்ப பாவமாக இருக்கேன். இங்கெல்லாம் கோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வைட்டமின் டிஃபிஷியன்சிக்கு இந்த மாதிரி கோடு. அது வந்து வைட்டமின், அதை சத்து சாப்பாடு சாப்பிடல. ஆனால் இருக்கா அந்த பொண்ணு 6 வருஷத்தில் இருக்கா. எனக்கெல்லாம் தலை சுற்றிடுச்சு. அப்போ அவள் ஹைட்டு வளர்ந்துருக்கா, சாப்பாடு இல்லாட்டாலும் ஹைட் அனுசரிச்சு அவளுக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே பஞ்சத்தில் இருக்காங்க, ஆனாலும் எப்படி இருக்காங்க? ஆண்டாம் இருக்கிறதுக்கு கொத்த பலன். அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய பிள்ளைகள் ஒரு கொம்பை கொண்டாந்தார். சரி, இப்போ இவர்கள் எங்கேருந்து வந்தார்கள் அடிமைத்தனத்துங்கிற நான் உங்களை காட்டப்படுறேன். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 13. நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனம் இதான் கிருபை. இந்த கிருபையை தான் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கையை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு 89வது அதிகாரம் 18வது என் கடம் எங்களுடைய ராஜா உண்டுனா இந்த ராஜா என்ன செய்யறாருங்கிறத இங்க பார்க்கணும். யாத்ராகமம் என்ன செய்யறாரு வாசிங்க பார்ப்போம். 89:18 யாத்ராகமம் 15வது அதிகாரம் 13வது நீர். நீர் அதே நீர் தான். நீரே நீருங்கிறத இங்க பார்க்கணும். வாசிங்க. உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். இல்லைங்க, கிருபையினாலே அழைத்து வந்தீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செங்கடல் முடியும். பின்னாடி பார்வன் தனியாக வர மாட்டேங்கன்னா எகிப்தில் எத்தனை பெஸ்ட் ராஜம் எல்லாத்தையும் எல்லா ரதமும் வருது. அவன் வந்து எப்படி நான் அழிச்சே போட்டுருவேங்கிறான். நான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15வது அதிகாரம் 9 தொடர்வேன், பிடிப்பேன். என் ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும்? கல்யாணம் கட்டின பிறகு நீ சந்தோஷமா இருக்கியா, சோகமா இருக்கியா? ஏன்டா அப்புறம் வந்து பிள்ளைகளுக்காண்டி வாழ வேண்டியது. இந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அப்போ படிக்க வைக்கணும், எல்லா பிரச்சனைகளும் பார்க்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அதை கல்யாணம் கட்டி வைக்கணும். 3 மருமக வருவான். உருவாளுங்க ஒன்றே விட மாட்டான். ஆனால் இவன் ஆசை கல்யாணம் கட்டுறது கிடையாது, பிள்ளைகளை வளர்க்கறது கிடையாது, இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் அப்படி ஃபோர்ஸாக வர்றான். 13 நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருமினை அழைத்து வந்தீர். உம்முடைய அந்த பலத்தான் கொம்பு. அந்த பலம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன ஆகுது? ரட்சிப்பின் பலனாக மாறி. சரி, இவர் யார் அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் இவர் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தம்முடைய முயற்சினாலே செய்தார். இருதய சித்தையில் அகந்திருந்தது யாரு? பார்வோன். அவன் என்ன செஞ்சாரு? சிதறடிச்சிட்டார். காரணம் ஒன்று தான். என்ன அவருக்கு ஆசை? என் பிள்ளைகளை நான் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் அவருடைய ஆசை. இப்போ 2வது அந்த வசனத்தில் இன்னொரு கருத்தை உங்களுக்கு காட்டுறேன். 89வது அதிகாரம் 18வது வசனத்தில் எங்களுக்கு கேடகமும். இந்த கேடகம்ங்கிறது எப்படி இருக்கு? யாராவது பார்த்துருக்கீங்களா?
அந்த காலத்தில் இந்த போலீஸு மரத்தில் வச்சுருந்தாங்க, அது கம்பு கம்புல வச்சு, அந்த உண்மை எந்த கம்பு? மூலையில் பெரம்பு வச்சு. பிரம இப்போ ஃபைபர் கிளாஸ். ஃபைபர் கிளாஸ். ஆனால் ஆண்டவருடைய கேடகம் எப்படி இருந்தால் காட்டுங்க, அது ரொம்ப மென்மையாக இருக்கும். என்னது உண்மை கேடம் எங்கே மென்மையாக இருக்குமா? ஐயோ, பயங்கரம். ஆனால் இவர் கேடம் மென்மையாக தான் இருக்கும். ஈட்டி கிரௌண்டில் பைபிள் அப்படி தான் இருக்குது. மத்தேயு 23வது அதிகாரம் 37. இதுதான் அவருடைய கேடகம். 23:37. எருசலேமே எருசலேமே, ம். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, ஆ. கோழிகள் குஞ்சுகளை தன் சிறையில் கீழே வண்ணமாக நான் எத்தனை தினமோ என் குஞ்சுகளை கோழி சிறகு மென்மையாக இருக்குமா, ஹார்டாக இருக்குமா? உண்மை மென்மையாக இருக்கும். ஆனால் படுந்தால ஒரு குஞ்சு கூட உள்ள விட்டு கொடுக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த இதுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். பருந்து ஸ்ட்ராங்காக, கோழி ஸ்ட்ராங்காக. மறந்துதான் ஸ்ட்ராங்க. கோழி பறந்தாடி அதுக்கு அடிக்கும். காரணம் அந்த செட்டுக்குள்ள பவர் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்து நான் பார்த்துக்கிட்டேன். சரியா? இதுதான் செட்டை, மென்மையான செட்டை. 19வது வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி இந்த நீரே நீரே நீரை நீர் அப்படின்னு வந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக நீர் தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான வைத்து ஜனத்தின் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தி தரிசனம் அந்த யாருக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வாசிப்போமா? லூக்கா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் பக்தனுக்கு தரிசனமாகிறார். 1:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று தரிசனமானான். சகரியா. இப்போ சகரியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரதான ஆசாரியர், சீஃப் பிரீஸ்ட். சரியா? அவருக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் தரிசனமாகி நான் ஒரு சௌரியவானா நான் உண்டாக்குவேங்கிறார். யாரை உண்டாக்குவேங்கிறாரு? அந்த சௌரியவான் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17வது வசனம். பிதாக்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களை ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஞானத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உத்தமமான ஜனத்தை கட்டு. இதுதான் அந்த சௌந்தரியவானுடைய வல்லமை. இவர் தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஊழியம். சரியா? அதே லூக்கா 3வது அதிகாரம் அவர் எப்படி அதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் திரும்படியில் புறப்பட்டு வந்த பிரதான ஜனங்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டியிலே உங்களை பார்த்து யாராவது பாம்புக்கு பிறந்தவங்க உங்களுக்கு போர் மாற அப்படின்னு சொல்றாரு. விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனதிற்கு ஏசக்கனிகளை கொடுத்து ஆபிரகாம் எங்களுக்கு இந்த ஆபிரகாமைத்தான் நம்ம பார்க்குறோம். இவன் மூலமாக தான் ஹோல் இஸ்ரேல் தேசம் வந்துச்சு. அந்த சந்ததிக்கு தான் பேசுகிறாரு, நம்மகிட்ட கிடையாது. நான் வாசிக்கிறேன். காத்திருங்கள், தேவன் இந்த கல்வியினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவருக்கு ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அவர் என்னன்ற திரும்ப உங்களுக்கு வசந்த வாசிங்க 89வது அதிகாரம் 19. அப்பொழுது நீர் உங்களுடைய பக்தனுக்கு தரிசனம். இந்த பக்தன் தான் யாரு? சகரியா, எங்கள் அப்பா. பெருமைக்கு சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. இப்போ யார் யாரெல்லாம் இவங்கிட்ட வர்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, பெரிய லிஸ்டே இருக்குது. லூக்கா 3வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட்டு 10வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் அவனை நோக்கி. இந்த ஜனங்கள் வந்து இது போட்டிருக்கல. இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எரேமியா எசேக்கியெல்லாம் சொல்லுவார். வணங்கா கழுத்துள்ளவங்க சொல்லுவார். இப்போ நான் ரொம்ப ஒரிஜினல் கேரக்டர், சாதுவான கேரக்டர் எனக்கு கேரக்டர் மோசமான கேரக்டர். ஆனால் இப்போல்லாம் பயமாக இருக்குது. இவன் என்ன நினைப்பானோ, அவன் என்ன நினைப்பானோ, நம்ம ஒழுங்காக சட்டம் காட்டாமல் இருக்கணும், நம்மளை பற்றி ரிமார்க் வந்துடக்கூடாது. நம்ம ஆஸ்பத்திரியில் ஒருத்தரை பற்றி ஒரு ரிமார்க் வந்துச்சு. அப்போ ஒரு அம்மா எங்கிட்ட வந்து சொல்லுது, என்னங்க இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு, ஆண்டவர் பேர் தூஷிக்கப்படுது இவராலன்னு சொல்லி ஒரு அம்மா எங்கிட்ட வந்து சொல்லு. புரியுதா? என்னை பற்றி அவங்களுக்கு சொல்லிடக்கூடாதுன்னு நான் பயந்து போயிருக்கேன். புரியுதா? ஆனால் இவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னா ஜனங்களுக்கு நாங்கள் என்னையா செய்யணும், நீங்கள் யாருங்க வணங்கா கழுத்தில் இருந்து போய் என்ன செய்கிறாங்க, இறங்கி பேசுகிறாங்க. வாசிங்க.
பிரதித்திரமாக 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கியை கொடுங்கிறார். சரியா? அடுத்து பாருங்க, ஆயக்காரர் 12 ஆயக்காரர் ஞானஸ்தானம் வந்து. இந்த ஆயக்காரர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு எப்படியாவது ஆண்டவரை மாட்டலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆயக்காரர் பரிசேர் சதிசேர் ஃபுல்லாக இருப்பாங்க, பின்னாடியே போவாங்க, ஏசு பின்னாடியே. இது என்ன தப்பு பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வு நாளைக்கு இன்னைக்கு ஏதாவது செஞ்சுட்டா பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட இந்த சவுந்தியவன்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க? நாங்கள் என்ன செய்யணும் கேட்குறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? அதற்கு உங்களுக்கு கட்லெட்டுக்கு விடுங்க. 14வது அடுத்து 3வது ஒரு கூட்டம் வந்து போர் சேவர்கள். அவங்களுக்கு இந்த போர் சேவர்லாம் யார் சொன்னாங்க? அப்படியே வாரியர். இவங்க எல்லாம் இந்த ஆட்டை வந்து கேட்பாங்களா? ஆனால் பாருங்க, அவர் சக்தி உள்ள சௌந்தரியவான் என்னன்னு இந்த ஆட்டத்தை வராங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால தான் நம்ம பார்க்குறோம், இந்த கூட்டத்தை தான் நம்ம எங்கே பார்க்குறோம்? 19வது வசனம். சரி, போதும். அடுத்து இவரை பற்றி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? 2வது செக்ஷன் 19வது வசனத்தில் பாருங்க, கடைசியில் பாருங்க, ஜனங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானன் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட நான் ஒரு சத்தம். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருடைய பாதரட்சியை எடுக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. அவர் ஒரு பாதையை உண்டாக்குறார். பள்ளங்களெல்லாம் இறங்கணும், மேடெல்லாம் மேலே. இப்படி தான் அவருடைய ஊழியம். இது ஆளுநர் அப்படி சொல்லி தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவரைத்தான் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உயர்த்தப்பட வேண்டும். இந்த இதோடு நம்ம முடிக்க போகிறோம். உயர்த்தப்படுறதுனா என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். வாசிக்கணுமா? யோவான் உயர்த்தப்பட வேண்டும். 3வது அதிகாரம் 15. யோவான் 3:15. தன்னை விசுவாசத்தின் எவனும் அவன் திருச்சோமல் தீர்ச்சினை அடைபடியாக உயர்த்தப்படணும். உயர்த்தப்படுறதுனா என்னென்ன யார் சொல்ல போகிறோம்? கரெக்ட், சிலுவை. புரியுது உங்களுக்கு? அதுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை ஆவியான் எழுதி வச்சிருக்கிறார். 14வது வசனம். சர்ப்பமானது மோசையினாலே போல. சரி, இது என்னென்னமா பார்த்தா தான் உயர்த்தப்படுறதுனா என்னன்னு என்ன ஆகணும் எடுத்து பண்ணுங்க. 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 5வது. அவர்கள் ஏதோ பக்கம் 198 வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி, இல்லை 14 21:4. அவர்கள் ஏதோ வாசிக்க விட்டு ஆண்டவர் ஒரு பாதையில் கொண்டு போறார். எனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு, ராஜேஷுக்கு வேற பாதை. நம்மகிட்ட ஒரே பாதையா? என் பாதை வேற, உன் பாதை வேற. என் பாதை கஷ்டமா உன் பாதை கஷ்டமானு யாருக்கும் தெரியாது. ஆனால் அடுத்த வசனம் இதுதான் பிரச்சனை. எங்கே ஆச்சுன்னா பேச்சில் தான் ஆரம்பம். எங்கே ஆரம்பிக்குது? விரோதமாக பேசுறதுன்னா காரணம் ஒன்றே ஒன்று, நன்றி போயிடுது. நன்றியை மறந்துடுறாங்க. இவங்களுக்கு தான் செங்கடலை கலத்து கொண்டு வர்றாரு, 10 வாதைகள் மூலமாக விடுதலை கொடுக்குறாரு. அப்படியே டான்ஸ் போட்டுகிட்டே வந்தாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு பாதையில் கொண்டு போனால் கோவம் ஒரு தலைவருக்கு பேசி வர பண்ணினது என்ன? இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக கிடைக்கிற வெள்ளரிக்காய் எங்களுக்கு வேணும், ரொம்பக்காய் வேணும், இதான் வேணும். ஆனால் இப்போ தேவ தூதர்கள் சாப்பிட்ற அப்பத்தை சாப்பிட்றதுக்கு மனசில் இருக்கா? ஆசையாக இருக்கு. அப்பொழுது அதான் கேட்டுக்கோங்க, ஆண்டவர் ஒரு கோபம் வந்தான்னா ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்வார். ஒரு சாட்சி சொல்கிறேன். ராஜேஷுக்கு சொந்தமான ஒரு அம்மா ஒன்று இருந்தாங்க. கீழே விழுந்துட்டு கையை வீங்கிட்டு வருது. கோயிலுக்கு போச்சான், கீழே விழுந்துருச்சான், கை வீங்கிருச்சான். நீர்ந்தியா? நான் எக்ஸ்ரே எடுங்கவான்னு சொன்னேன் 4 நாளைக்கு முன்னாடி. எக்ஸ்ரே எடுங்கன்னா எங்கிட்ட காசு கிடையாது, ஆனால் பிளட் ரூபாக்கப்பாரு எக்ஸ்ரே எடுக்கிறதுனால என்கிட்ட என்ன கிடையாது, காசு கிடையாது. சரி, இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. மருந்து வாங்க காசு கேட்பாங்க, என்கிட்ட காசு கிடையாது. யார் சொல்கிறா? கோடீஸ்வரி. எத்தனை வீடு இருக்குது? அதுக்கிட்ட 8 வீடு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அது உண்மை சொல்லுமா போய் சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, போய் சொல்லுவோம்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100% ஏன்னா அங்கே இழிச்சவன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன செய்வான்? ஃப்ரீயாக பார்ப்பான். காசு இருக்குன்னா பார்க்க மாட்டான். நான் நினச்சேன் அது பார்க்க கோடீஸ்வரர் மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு? நான் சொல்லக்கூடாது. நம்ம நீ நல்லா மேட்சா சேலை ஜாக்கெட்லாம் போட்டுருக்கு அப்படி தானே? இது மேட்சா இருக்கா இல்லையா? நான் காஸ்ட்லி ஷர்ட் இது என்ன விலைன்னு கேட்டால் உனக்குலாம் தலை சுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குங்க, பொண்டாட்டி வாங்கி கொடுக்குறேன். ஆனால் இந்த அம்மா வந்து நிற்கிது. எப்படி நிற்கிது? காரணம் என்ன? வாயில் வர பேச்சு புரியுது உங்களுக்கு? காசு தான் கடவுள் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் பிடிங்க பிச்சைக்கரையாக்கிட்டோம். வாசிங்க. ஆறு. அப்பொழுது கர்த்தர் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கட்டினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். சரி, இப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு, சிக்கலான ஆலோசனை. ஆமாம், அதாவது நம்ம மெடிக்கல் சிம்பலே இதில் தான் வந்துச்சு. ஒரு சிலுவை இருக்கும், 2 பாம்பு பிடிச்சிட்டு இருப்பான். 7. அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கி கர்த்தரை விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். சரி, மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா, எந்த பாம்பு கடிச்சிச்சோ அதை நோக்கி பாரு. புரியுதா? வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், நீ ஒரு பொய்வாய் சர்ப்பத்தினால் முகத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கட்டப்பட்டவன் எவனோ நோக்கி பார்த்தால் பிழைப்பான். நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ அதான் என்னை கடிச்சிச்சு, நீ என்ன அதை தூக்கி பார்க்க சொல்றது? கடிச்சதே அதான். அதான் ஆண்டவர் வந்து சொல்லுவார், விசுவாசிச்சா தான் முடியும். அப்போ இது போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்குறாரு. எங்கே தூக்குறாங்க? சிலுவையில். இப்போ அவரை நோக்கி பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது மட்டும் நான் காமிச்சு இந்த செய்தி முடியும். நோக்கி பார்க்கணும்ல, பார்க்குறதுக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது. இதைத்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். நான் அடைந்தது உங்களுக்கு பிரதானமான என்னவென்றால், கிறிஸ்துவானவர். இயேசுன்னு இருக்கா, கிறிஸ்து இருக்கா? அவன் என்ன அர்த்தம்? மேசியா, தேவகுமாரன். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. இதாங்க இப்போ நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்து. புரியுதா உங்களுக்கு? அதுதான் பேசி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள். இதுதான் அவர் உயர்த்தப்படுற ஒரு காரியம். சரியா? வசனத்தை திரும்ப ஒரு வாசிப்போமா? 19 வாசிச்சு முடிப்போம். அப்பொழுது நீ உங்களுடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். சரி, இதை உயர்த்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு யாருன்னா அவர் பஸ்கா ஆடு. அவர் எனக்காக பலியானார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு போதிக்கிற தூயா ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருவுகள் வார்த்தையின் மூலமாக இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்வதற்காக நன்றி ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென்.